கடைக்கு முன்னாடி கூட்டம் போடக்கூடாது, புரியுதா? சரி சார். கிளம்பு. போங்க. சரி சார். யோ, கடையில யாரியா? நான் தான் சார். எதுக்கே கூட்டம் போட விடுற? டீயை குடிச்சோட கிளம்ப சொல்றது இல்லையா? யாரையும் கூட்டம் போட விடக்கூடாது, தெரியுதா? சரிங்க. தொலைச்சிருவேன். புதுசாக இருக்கு. இவரை பற்றி பேப்பரில் படித்தது இல்லையா? பேர் வெள்ளத்துறை. திருநெல்வேலி ஜில்லாவே ஒரு கலக்கிட்டு வந்திருக்காரு. வந்து 2 நாள் தான் ஆச்சு. வந்து அந்த 2 நாள்லேயே ஏரியாவை புடன்னு புடைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமாவது ஊருக்குள்ளே அடங்காதவனா அடங்குறானான்னு பார்ப்போம். சார் சார் யார் அவங்க? ஐயா, விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயா, என் பேர் ஆண்டிக்காமிங்க ஐயா. நான் விவசாய சங்க தலைவருங்க ஐயா. ஐயா, எனக்கு இருக்கதே கொஞ்சம் நிலங்க ஐயா. அதில் விளையக்கூடிய காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு போனால் 100 கொடு 50 கொடுன்னு மாமூல் கேட்குறாங்க ஐயா. அவங்களுக்கு கொடுத்தா என் பிள்ளை குட்டிகளை யாரையா காப்பாற்றுறது? நீங்களே சொல்லுங்க ஐயா. இவனை பாருங்க ஐயா, இன்னைக்கு காலையில் மாமூல் கட்டு கொடுத்ததுனால எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கய்யா. ஐயா, இதுக்கெல்லாம் நீங்க தான் ஐயா ஒரு முடிவு கட்டணும். ஏட்டு பீட்டருங்க? ஐயா, லீவில் இருக்காருங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காருங்க ஐயா. சரி, உங்க பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாம போய் தொழில பாருங்க. வர்றாங்க ஐயா. வர்றேங்க ஐயா. ஏட்டு ஐயா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க எல்லா இன்ஸ்பெக்டரையும் நாளைக்கு மீட்டிங் இருக்கிறதா சொல்லி வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. உன்னை பற்றி ஜெகன் நிறைய சொல்லியிருக்காண்டா. நீ நல்ல சம்பவக்காரன் தான். உன்னை வச்சு பெரிய சம்பவம் நான் பண்ணுறேன். சரிண்ணே. சங்கிலி அண்ணே, தம்பி எது கேட்டாலும் செய். சரிண்ணே. அதெல்லாம் எதுவும் வேணாண்ணே. 2 நாளைக்கு சரக்கு எது ஓட்டாதீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. சரிண்ணா. சரிண்ணே. சந்தோஷமா இருந்துக்கோங்கடா. சந்தோஷங்கண்ணா. வரவா? வாங்கண்ணா. குமாரண்ணா, ஜெகனே, நான் தோப்புக்கு போறேன். சரிண்ணா, போய் சரக்கு பிடிச்சிட்டு வா. வாங்கிட்டு வந்தேன். சரி, நாங்கள் முன்னாடி போய் சரக்கு பிடிக்கிறோம். நிறுத்து. உங்க அம்மா ஒரு பொண்ணாங்க, நீ நடந்து வரா. பின்னாடி வருது. யாரு வந்தா நமக்கு என்னடா? நான் இந்த மாதிரி கட்டைய பார்த்ததே இல்லை. நீங்க இவ்வளவு தூக்குறோம். ஏறா வண்டியா. என்ன பொண்ணா என்ன தோப்பக்கம் வரலன்னா ஆளே காணா? எங்க வருது? ஆன வாய பொளந்துக்கிட்டு ஆளுங்க வர்றத பாரு. இதுதான் உன் பிரச்சனையா? இத முத கீழே இறக்கி வை. பெருசு எல்லாம் வீட்டுக்கு போங்க. கிளம்பு. நாங்களும் கிளம்பி தான் வந்திருக்கோம். பாக்குறியா எப்படி தூக்குறோம்? பாக்கல வெள்ளத்தை சிங்கத்தை பாத்தியா? பாக்குறியா? சரி கிளம்பு.
என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோட கண்ட்ரோல்ல இருக்க போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, தேனி இதனால என் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷன். ஸோ எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த ஏரியால எவன் பிரச்சனை பண்ணாலும் சரி பயப்படாதீங்க, துணிஞ்சு தட்டி கேளு. அடிக்கு அடி, உதைக்கு உத. இதுதான் நம்ம தாரக மந்திரமா இருக்கு. முருகேசன். எஸ் சார். நேற்று கூட உங்க கேஸ் ஒன்று டீல் பண்ணேன். எஸ் சார். இந்த மார்க்கெட் ராமையா விஷயத்த ஓகே சார். பார்த்துக்கங்க. ஓகே சார். சரி கிளம்புங்க. ஒரு நிமிஷம். உங்க ஏரியால உங்களோட சப்போர்ட்ல இல்லீகல் பிசினஸ் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். வேணாம்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திங்க. சரி கிளம்புங்க. தேங்க்யூ சார். சார் டிஎஸ்பி சொன்னதை கேட்டல, வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி சொல்றாரு. நாம எல்லாம் இல்லீகல் பிசினஸ்க்கு துணை போறோமா? நீ தான் அவர்கிட்ட நேரடியா வேலை செய்யற. அதனால மாசானத்தை போய் சொல்லு, இனிமே எல்லா இல்லீகல் பிசினஸையும் நிறுத்த சொல்லு. ஏன் நீங்க போய் சொல்றது? நீ தானே மாசான்ட்ட அதிகமாக வாங்குற, நீ போய் சொல்லியா? நீங்களே யாரும் வாங்கலையா? நான் மட்டும் தான் வாங்குறேனா? ஏய், சண்டை போடுறத நிப்பாட்டுங்கய்யா. பேசுறது உள்ள கெட்டு தொலைய போகுது. பேசாம மாசான நம்ம சொன்னா கேட்க மாட்டானா? கேட்கணும். கேட்கலனா அவனுக்கு நாம தான் எதிரி. எப்படியா? எப்படி எல்லாரும் இப்படி மாறிட்டீங்க? பின்ன மாறாம என்ன பண்ண சொல்றீங்க? மாசான கொடுக்குற மாமூலுக்கு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம புள்ள குட்டியை பூரா நடுத்தரோட தான் நிக்கணும். இப்பதான் நம்ம எல்லாம் போலீஸ்காரி மாதிரி பேசுறோம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஆளுகிட்ட சொல்லி மாமூல் வாங்குறத நிறுத்து. வேலையை பாருங்க. நீ போய் சொல்லுயா. போங்க. என்னப்பா பாண்டி, இட்லி எடுத்து வச்சேன், சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டமே. மத்தியானம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ சாமி. இல்லைம்மா, நான் மதியம் கடையில் சாப்பிட்டுக்கிறேன். சரி இந்தா இந்த காசை வச்சுக்க. என்னையா இவ்வளோ பணம் கொடுக்குற? புதுசாக வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல. சரி. நாங்கள் நேற்று போனப்போ அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அந்த காசு. அந்த காசா? சரி நான் வரேன். சரிப்பா. என்னடி இன்னும் கிளம்பலையா நீ? ஏமா அண்ணன் பணத்தை கொடுத்துச்சு, ஏது இவ்வளோ பணம்னு கேட்டியா? அது இல்லாம அண்ணன் நேத்துல இருந்து தான் வேலைக்கு போகுது. எனக்கு என்னமோ நல்லதா பண்ணல. எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை. ஏண்டி என் மகன் என்ன களவாண்டா வந்தியான்? வேலைக்கு போய் அட்வான்ஸ் தாண்டி வாங்கிட்டு வந்தியான். எப்ப பாரு அவனை குத்தம் சொல்ற வேலையா இருக்கீங்க. உனக்கு உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? போடி போய் வேலையை பாருடி. அதுக்கு மேல இஷ்டம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடி. டேய் மாப்பிள்ள, ரெடி ஆயிட்டியா? பாண்டி எங்கப்பா போற? வேலைக்கு போறேன் பாட்டி. பாண்டி அவன் கூட சேராத. உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். போமா மாப்பிள்ள. புத்தூர்னு ஒரு பையன் வந்துகிட்டு இருந்தேன். இப்ப அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அவனை நீ ஏன் நேரம் கேளு. என்ன கிளவி ஏதாவது சொல்லிக்கே தான் இருக்கும். நீ வண்டி எடுத்து. சரி நீ வந்து வண்டியில இருப்போ. மாப்பிள்ள நேத்தெல்லாம் தூக்கமே இல்லடா. ஏண்டா? ஏண்டாவா? நடந்த சம்பவத்தை நினைச்சா பயமாவே இருக்குடா. அதெல்லாம் ஏன்டா பயப்படுற? அண்ணன் பார்த்துக்கு வர்றா. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. நான் போயிட்டு வந்துட்டேன். ஆளை பார்க்க போறியா? நம்மள ட்ரெஸ் பண்ணிருக்க. ஆளை பார்க்க போறியா இல்ல உன் ஆளை பார்க்க போறியா? என் ஆளை தான் மாப்பிள்ள பார்க்க போறேன். சரி மாப்பிள்ள, போற வழியில நம்ம டீக்கர்ல இறக்கி விட்டு போயேன். சரி மாப்பிள்ள. நின்றா. மாப்பிள்ள ஒரு நிறுத்து நிறுத்து. ஏய் வாங்க. மாப்பிள்ள யார் அந்த போலீஸு? நம்மளால தான். கிளம்பு. சரி வரேன். என்னடா கூப்பிட்டா வரமாட்டியா? யார் அவன்? புதுசா இருக்கான்? என் ஃப்ரெண்டு தான் சார். மாசான வீட்டில் இருக்காரா? என்ன சார் மாமூலா? போடாங்க அவனே. மாமூலும் மண்ணாங்கட்டி இருக்காரா? தோப்புல தான் சார் இருக்காரு. உட்காரு, வண்டியில் ஏறு. விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா, இனி வரமாட்டேன். போடு வரமாட்டேன். என்ன இந்த பக்கம்? மாசானா நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பி வந்துட்டாரு. கேள்விப்பட்டியா?
பேரு வெள்ளதுரை, திருநெல்வேலிக்காரன். என்ன இப்போ? அதானே பார்த்தேன். தொழில் செய்யற உனக்கு தெரியாம இருக்குமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அந்த ஆளு பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பயப்பட சொல்றியா? நீ ஏன் பயப்பட? உனக்கு தொட போற நாங்க தான் பயப்படணும். டிஎஸ்பி பயங்கர மோசமான ஆளு. உன் பப்பெல்லாம் அங்க வேகவே வேகாது. உன் சரக்க மட்டும் மோப்பம் பிடிச்சிட்டான்னு வை, உன் கேஸ் தான் பெரிய கேஸ். ஜாக்கிரதை. ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் தொழில் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டி வை. உன்கிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்க எங்க ஆளுங்க எல்லாரும் இப்ப டிஎஸ்பி பக்கம். நானும் அவருக்கு கீழே தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்ச நாள் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கா சொல்றேன், பார்த்து நடந்துக்க. ₹1 சரக்கு பூட்டி வைக்க சொல்றியா? ஏன் பூட்டி வைக்கிற? உன் செல்வாக்க பயன்படுத்தி அந்த ஆளை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்படி முடியலன்னு வச்சுக்க, கொஞ்ச நாளைக்கு அடங்கிரு. என்ன பீட்ரு, உன் பேச்சில திமிரு தெரியுது. நானும் போலீஸ்காரன் தானையா. வா, ஒண்ணு செய், காட்டுல இருக்க உன்னோட சரக்கு எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்தி வை. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலாம். என்ன புரியுதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. ஏதாவது விஷயம்னா நான் கால் பண்றேன். வரேன். சங்கிலி அண்ணே, பீட்டர் சொல்றதும் சரிதான்டா. அப்போ அவன் ஒருத்தனுக்காக தொழிலை விட சொல்றீங்களா? விட முடியாதுடா. பாண்டியங்கடா. அண்ணா, அவன் தேனி வரைக்கும் ஒரு சின்ன வேலையா போயிருந்தா. கிழவிக்கிட்ட பணம் வாங்கிட்டேன். நாளைக்கு சரக்கு பாண்டிகிட்ட கொடுத்தேன். சரிண்ணா. அவனை தான் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் தெரியும். நைட்டோட நைட்டாக சரக்கு மாற்றிடுங்கடா. மாத்திடலாண்ணே. எப்பவுமே இப்படி லேட்டாக வரதே வேலையாக வச்சிருக்கான். என்னடி மலரு, நேரம் ஆயிட்டு இருக்கு, ஆள் இன்னும் காணடி. சரி, நீ இருந்து பார்த்துட்டு வா, நாங்கள் கிளம்புறோம். அப்படியா? சரி, அப்போ நீங்க கிளம்புங்க. பெருசா அங்கல்டி, உன்னை காணான்னு உங்க தாத்தா எங்க வீட்டுக்கு தேடிட்டு வந்துட போறாரு. சரிடி, நான் வரேன், நீங்க போங்க. மலரே, எப்படி சொன்ன நேரத்துக்கு வந்துட்டேனா? பாத்தியா ஐயாவுக்கு உன் மேல எவ்வளவு லவ்னு? உனக்காக எவ்வளவு நேரம் நிக்கிறது? இப்படிதானே காக்க வைப்பியா? காக்க வைக்கிறது தானே காதலு. ஏய் மலர், மலரு, ஏய் மலரு, என்னாச்சு? ஏய் என்னாச்சு மலரு? ஐயா, ரொம்ப வழியாத. சரி சொல்லு, இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போற? நீ வண்டியில ஏறு. நீ வண்டியில ஏறு, போறப்ப சொல்றேன். டேய் மாப்ள, நிறுத்துடா, நிறுத்துடா. நான் மாப்ள, நீ மட்டும் தனியா நிக்கிற? ஏன்டா உன் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? ஏன் செல்ல சார்ஜ் இல்ல? ஏன், என்ன பிரச்சனை? நேத்து ஒரு போலீஸ் வந்தார்ல. ஆமா, என்னப்ப? தேனிக்கு புதுசா ஒரு டிஎஸ்பி வந்திருக்காரா மாப்ள. ரொம்ப வில்லங்கமான ஆளா மாப்ள. எவன் வந்தா நமக்கு என்ன? நம்மள பக்கத்துல அண்ணன் இருக்காரு, நீ ஏன் பயப்படுற? அண்ணன் ஒரு வேலை சொன்னாரு, மார்க்கெட்ல போய் கிழவிக்கு சரக்கு கொடுத்துட்டு வந்துரு. சரி, சரக்கு எடுத்து கொடு மாப்ள. உஷாரா போயிட்டு வாடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போய் சரக்கு எடு. அப்படி சரி, கிழவிக்கு நான் யாருன்னு தெரியுமா? கிழவிட்ட சொல்லிட்டேன்டா, காட்டுல இருந்து பாண்டின்னு மட்டும் சொல்லு. சரி பாத்துறேன். வரேன். ஏட்டையா ஐயா, இப்ப எவன் இல்லாத இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிருக்காரு? என்ன விஷயம்னு தெரியலங்க ஐயா. பீட்டர் சார், இங்க வாங்க. கஞ்சா சிகரெட் வாடவில்ல? அப்படி ஒன்றும் தெரியல சார். பாருங்க. எஸ் சார். அந்த பக்கம் போங்க. சரிங்க ஐயா.
பண்ற? ஒன்றும் பண்ணல சார். வாடா. என்ன கஞ்சா அடிக்கிற? இல்லை சார். நடா. சார் அடிக்காங்க சார். சார் சார் விட்டு என்ன பீட்ரு மாடே வரலன்னா அங்க வர ஆளே வரா எதுவும் பண்ணல சார். சார் அடிச்சு இழுத்துருவாங்க அவனை. போடா. சார் சார் அடிக்காங்க சார். சார் சும்மா சார் உட்காந்துனேன். கஞ்சா அடிக்கிற கஞ்சா. சார் வாடாங்க. எந்த ஊரா நீ? இந்த ஊர் தான் சார். எங்கடா கஞ்சா வாங்குற? மார்க்கெட்டில் ராக்கி கிளவிட்டேன் சார். ராக் கலவி. பீட்ரு சார். யார் அந்த ராக் கலவி? மார்க்கெட்டில் மாங்காய் விற்கிற பொம்பளை சார். இவனை வண்டியில் ஏற்றிங்க. வாடா. போடா ஏறு. சார் இன்னும் ரெடியா? சார். சார் ஏறுடா. சார் சார் விட்டுருங்க சார். மாங்காய் எம்பிட்டுமா? மழை இல்ல தண்ணி இல்ல மாங்காய் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். வியாபாரம் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கம்மா. கொண்டாமா பணத்தை. என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கட்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்து உட்காரு. யார் அப்ப இங்க வந்து வண்டியை நிப்பாட்டுற? அத்தா என் பேர் பாண்டி. பாண்டியா வாப்பு. இந்த அத்தை காட்டுல இருந்து கொண்டு வந்தேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். மூத்தவனை அதை இங்கே கொடுக்குறேன். சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. சார் சார் யாரா அது? இந்த உட்காந்துருக்க சார். அந்த கிளவி தான் சார். போ வாங்க. சரி சார். என்னடா அத்தா ஒரு பொட்டணம் கொடுத்தா. எப்பவும் 5 வாங்குவேன். இப்போ 1 கேட்குற. இல்லை ஒன்று போதா அத்தா. யோ பீட்ரு புடியா. யோ ஏத்தியா வண்டியா? போ வா. புடியா. போ போ கூட்டு போ. ஏய் ஏய் கிளவி. ஏய் நில்லு. ஏய் கிளவி நில்லு. ஏய் நீ அந்த போயா. போய். ஏய் கிளவி ஓடாத நில்லு. ஏய் கிளவி கிளவி நான் பீட்டு தான் வரேன். நில்லு நில்லு. ஐயா போயிட்டு மாசம் மாசம் மாமூல் வாங்குறீல்ல, அப்புறம் ஏன் என்ன துரத்திக்கிட்டு வர்ற? அவன் நீ வேற கிழவி புதுசா வந்திருக்க அதிகாரத்தை மாட்டினு வச்சுக்க. அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு ஓடு. மாமூலி வாங்கிட்டு ஓடு போட ஓடு சொல்றியா? ஓடு. ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது ஓடி போய் தலைமுறை ஆயிடு. ஓடு மாட்டிக்காத. போ போ பாட்டி. வழி விடுறா, எதுக்கு போற? ஏடா குடிச்சு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறீங்க? போ சரி போ. ஏய் நில்லு. இதெல்லாம் ஓடிக்கிட்டு போட்டேனா? காசையும் வாங்கிட்டு ஆளையும் பிடிக்கிறீங்க. கண்ணன் கழுவி கூட்டு போ. உங்களை நம்பி ஒரு பொழப்பே நடத்த முடியாத. வயசானவங்கள ஓட விட்டுட்டு அங்க உட்காரு இங்க போ உட்காரு. ஏறு போ முதல்ல உட்காரு போ. இவ வேற வந்து உட்காந்துக்க. நீ வந்துட்டியா? எந்த நேரம் பார்த்து உங்ககிட்ட வந்து உட்காந்தாலும் தத்திர முடிச்சு சொல்லிட்டேன். என்ன நேரத்துல வந்து உட்காந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுன்னு ஆகி போச்சு. உங்ககிட்ட வந்து உட்காந்ததுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க எனக்கு தேவையா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வந்து வேணும். உட்காந்த நீ ரொம்ப சுத்தமான பொம்பளை. மாங்காய் வித்துக்கிட்டு இப்படி கள்ள கடத்தல் பண்ண எனக்கா தெரியும். நீ எதுக்கு வந்து உட்காந்த போத? என்ன மிரட்டுற? இந்த சலசலப்புல அந்த நிறைய அசராது. இன்னும் இதுக்கு மேல இருக்குடி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. சிவா முதல்ல பிடிச்சப்பல அந்த கிளவி கூட்டுவாங்க. மாட்டிட்டியா? போ. ஏய் இதுக்கு மேல உன்னை அந்த கிளவி கூட பார்த்தேன் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு பா. இனிமே அவ கூட நான் ஓடு. சேர மாட்டேயா? பாண்டி
சரக்கு கொடுத்துட்டியா? ம் கொடுத்துட்டேண்ணே. அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? சரி வா. சரி நான் வந்துடுறேன். ஹலோ மலரு, அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன், பை. நான் ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்தேன். ஆமா, நீங்க என்ன சந்தையில? நான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு வந்தேன். சரி, நான் பார்க்க வந்து ஃபோன் அடிச்சு போயிட்டு வந்துடுறேன். மழை வர மாதிரி இருக்கு, நீ என்ன வீட்டில் விட்டுட்டு போ. இல்லை, நாங்கள்